வெல்கம் டு எம்லக்ஷ்மி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் ஆர்டினரி டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் சாப்டர்லேருந்து கிரியேட்டிவ் ஆர் பிடிஏ கொஸ்டின் அதை பார்க்க போகிறோம். த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ பலூன் பீயிங் இன்ஃப்ளேட்டட் சேஞ்சஸ் அட் அ கான்ஸ்டன்ட் ரேட். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன கொடுத்துருக்கான், சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த பலூன், இன்ஃப்ளேட் பண்ணுற பலூனோட சர்ஃபேஸ் ஏரியா சேஞ்சஸ் அட் அ கான்ஸ்டன்ட் ரேட். ஃபஸ்ட்டு விஷயம் இது நம்மக்கிட்ட இருக்குது. அடுத்து, இஃப் இனிஷியலி its radius is 3 units. ஸ்டார்ட் பண்ணும்போது அதோட ரேடியஸ் என்ன 3 units and after 2 seconds it is 5 units. Find the radius after t seconds. இது தாம்மா கொஸ்டின். இதை கிளியராக நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸி தான் இது. ஃபஸ்ட்டு 3 விஷயம் நமக்கு இங்கே தெரியும். என்ன தெரியும், சர்ஃபேஸ் ஏரியா சேஞ்சஸ் அட் அ கான்ஸ்டன்ட் ரேட். ரெண்டாவது என்ன தெரியும், இனிஷியலி ரேடியஸ் 3 units. மூணாவது என்ன தெரியும், ஆஃப்டர் 2 seconds ரேடியஸ் 5 units. இப்போ நம்ம ரேடியஸ் ஆஃப்டர் t seconds கண்டுபிடிக்க போகிறோம். இதோட சொல்யூஷன் பார்ப்போமா. ஸோ ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ் ஏரியாவை வந்து என்னென்ன எடுத்துக்கலாம். லெட் ஏ பி த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி பலூன் ஆஃப் ரேடியஸ் ஆர் அட் எனி டைம் டி. அப்போ நம்ம சர்ஃபேஸ் ஏரியா என்ன எடுத்துக்க போகிறோம், ஏன்னு எடுத்துக்கிறோம். பலூன் வந்து ஒரு ஸ்பியர். அப்போ ஸ்பியரோட ஸ்பியரோட சர்ஃபேஸ் ஏரியா என்ன, ஏரியா ஈக்குவல் டு 4πr². அப்போ அதோட டிஃப்ரென்ஷியேஷன் என்னம்மா வரும், டிஏ வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஏன்னா நமக்கு கொஸ்டினில் டைம் தான் வேணும்னு கேட்டிருக்கான். dA/dt ஈக்குவல் டு 4π இஸ் எ கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்கும். இங்கே என்ன இருக்கும், r². ஏன்னா இது ரெண்டும் கான்ஸ்டன்ட், ரேடியஸ் தான் சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த r² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2r டு dr/dt பிகாஸ் த ரேடியஸ் சேஞ்சஸ் வித் டைம். ஓகேவா. இப்போது இதை வந்து மல்டிப்ளை பண்ணுறோன்னா 8πr dr/dt. இவன் சர்ஃபேஸ் ஏரியா சேஞ்சஸ் அட் அ கான்ஸ்டன்ட் ரேட்டுன்னு சொல்லிட்டான். அதாவது திஸ் சர்ஃபேஸ் ஏரியா இஸ் ஈக்குவல் டு எ கான்ஸ்டன்ட்னு சொல்லிட்டான். இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த ரெண்டையும் ஒரே ஈக்குவேஷனாக கிளப் பண்ண போகிறோம். அதாவது dA/dtக்கு பதிலாக இந்த கேவை தூக்கி அங்கே ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ என்ன ஆகிறோம், 8πr dr/dt இஸ் ஈக்குவல் dA/dt இருக்க இடத்துல நம்ம கே போட போகிறோம். புரியுதா. இப்போது வேரியபிள் செப்பரபிள் மெத்தட் ஆர் இருக்குது. ஸோ டிஆர் இங்கே, இந்த டிடியை இந்த சைடு கொண்டு போயிடலாம். அப்போ என்ன ஆகும், 8πr dr ஈக்குவல் டு கே டிடி. ரெண்டு பக்கமும் இன்டெக்ரல் பண்ணிடுவோம். வேரியபிள் செப்பரபிள் மெத்தடில் என்ன பண்ணுவோம், வேரியபிள்ஸை இப்போ ஆரெல்லாம் ஒரு சைடு டி எல்லாம் ஒரு சைடு பிரித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், இன்டெக்ரல் பண்ணுவோம். இன்டெக்ரல் பண்ணும்போது 8π இஸ் ஏ கான்ஸ்டன்ட், அதை வெளியே வச்சுருறேன். அப்போ மீதி ஆர் டிஆர் இருக்குது. இங்கே கே இஸ் ஏ கான்ஸ்டன்ட், அதை வெளியில் வச்சுருறேன். ஸோ கே இன்ட்டு இன்டெக்ரல் டிடின்னு இருக்குது. இப்போ இந்த ஆர் டிஆரோட இன்டெக்ரல் என்ன, r²/2. ஆல்ரெடி வெளியில் 8π இருக்குது. ஸோ இந்த 2 கேன்சல் பண்ணால் 4πr² வரும் இந்த சைடு. இந்த பக்கம் k இன்ட்டு டிடியோட இன்டெக்ரேஷன் டி. இன்டெக்ரேஷன் முடிஞ்சால் we need to put a constant, அதனால் ஒரு சி. ஸோ இந்த பக்கம் 4πr² வந்திருக்கு ஈக்குவல் டு kT + c. நம்ம அடுத்த ஈக்குவேஷன் கொண்டு வந்துட்டோம். இன்னும் நம்ம கையில் ரெண்டு விஷயம் இருக்குது. என்ன இருக்குது, t0னா ரேடியஸ் 3 units, t வந்து 2னா ரேடியஸ் 5 units. k இஸ் ஏ கான்ஸ்டன்ட் அண்ட் c இஸ் ஏ கான்ஸ்டன்ட். அட் டைம் t ஈக்குவல் டு 0, அதாவது t ஈக்குவல் டு 0ன்னு இருக்கும்போது ரேடியஸ் எவ்வளோ சொன்னாங்க, 3 units. இந்த ஈக்குவேஷனில் ரேடியஸ்க்கு பதிலாக 3 போடணும், டீக்கு பதிலாக 0 போடணும். அப்போ என்ன ஆகும், இந்த டேர்ம் ஃபுல்லாக வேனிஷ் ஆயிரும். சி ஈக்குவல் டு 4π இன்ட்டு 9 வரும். அதாவது 9 4 36πன்னு வரும். இதுதான் நம்ம சியோட வேல்யூ. சியோட வேல்யூ கண்டுபிடிச்சோன்னு என்ன பண்ண போகிறோம், மறுபடியும் அதை தூக்கி இதே ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். 4πr² ஈக்குவல் டு kT + 36π. இப்போ இன்னொரு வேல்யூ இருக்குல்ல, அதை வச்சு சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு கேவும் தெரிஞ்சிடும். அட் டைம் t ஈக்குவல் டு 2, r ஈக்குவல் டு 5 units. அப்போது இதே ஈக்குவேஷனில் r5 போடணும், t வந்து 2 போடணும். அப்போ 4π இன்ட்டு 5² ஈக்குவல் டு k இன்ட்டு டைம் வந்து 2 + 36π. இது என்னாகும், 5² இஸ் 25 இன்ட்டு 4 100. அப்போ 100π ஈக்குவல் டு 2k + 36πன்னு வரும். அப்போ கேவை கண்டுபிடிச்சிடலாமா. இந்த 36π எப்படி கொண்டு போனோன்னா 100π - 36π ஈக்குவல் டு 64πன்னு வரும். ஸோ 2k ஈக்குவல் டு 64πனா k ஈக்குவல் டு 32π. இதையும் கண்டுபிடிச்சாச்சா. இதையும் கொண்டு வந்து இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணிடுவோம். 4πr² இஸ் ஈக்குவல் டு கேக்கு பதிலாக என்ன போட போகிறோம், 32π இன்ட்டு டி + 36πன்னு போட்டாச்சு. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த ரேடியஸ் ஆஃப்டர் t seconds. அப்போ ரேடியஸ் வேணும், இன் டேர்ம்ஸ் ஆஃப் t வேணும். அப்போ இந்த ரேடியஸை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிறேன். இந்த 4π டிவைட் பண்ணிடுறேன். அப்போ என்ன ஆகும், பை கேன்சல் ஆயிரும். இது 8ன்னு வரும். ஸோ இட் இஸ் 8tன்னு வரும். இந்த பக்கம் பாருங்கள், பை கேன்சல் ஆகிடும். 4 9s 36. அப்போது 8t + 9 வரும். இது r². அப்போ r இஸ் ஈக்குவல் டு +r - √8t + 9 வரும். பட்
இங்கே நெகட்டிவ் இஸ் நாட் பாசிபிள். ஏன்னா ஆர் வந்து நெகட்டிவாக இருக்க பாசிபிளே கிடையாது. ஆர் இஸ் ரேடியஸ், அது பாசிட்டிவாக தான் இருக்கணும். அப்போ இந்த நெகட்டிவை நான் தூக்கிடுறேன். ஸோ மை ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 8t + 9 யூனிட்ஸ். ஏன்னா ரேடியஸ் வந்து யூனிட்ஸ்னு போடணும். ஸோ இதுதான் ரேடியஸ் ஆஃப்டர் த t செகண்ட்ஸோடைய ஆன்சர். அவ்வளோதாம்மா இந்த சம். தேங்க்யூ.